வாங்க இன்றைக்கி பனானா அல்வா செய்ய போகிறோம். பாருங்கள், பழம் நல்லா பச்சை பழம், நாட்டு பழம் கிடச்சிருக்கு. இது வந்து 3 எடுத்திருக்கேன். இதை வந்து அப்படியே கட் பண்ணி போட்டுக்கலாம். உரிச்சி ஒன்று ஒன்றா கட் பண்ணி எடுத்து போட்டுக்கலாம். பாருங்கள், ஃபுல்லாக 3த்தையும் நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணிட்டேன். இது வந்து ஒரு 2 சுற்றி எடுத்துன்னு வந்துடுறேன். பாருங்கள், இது நல்லா அரைச்சாச்சு. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டிருக்கேன். நான் கொஞ்சம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு வந்து சால்ட் போட்டுக்கலாம். ஒரு அரை கப் அளவுக்கு வெல்லம் போட்டுக்கிறேன். இது ஃபுல்லாக எல்லாம் நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். அப்படியே அடுப்பில் பேன் வச்சு ஒரு 1/4 கப்பு சர்க்கரை எடுத்திருக்கேன். கலர் வந்து நம்ம ஏற்கனவே வெல்லம் போட்டிருக்கோம் வாழைப்பழத்தோட ஒரு அரை கப்பு. அதில் வந்து கலர் கிடைக்காது, லைட்டாக தான் இருக்கும். அதனால் இப்போ வந்து கலருக்காக நல்லா சுகரை வந்து ப்ரௌன் கலர் ஆக்கிடலாம். இந்த கலர் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தால் நம்மளுக்கு அந்த கன்சிஸ்டன்சி கிடைக்காது. அதனால் நம்ம வந்து கலர் பண்ணிடலாம். கொஞ்சம் கலர் ப்ரௌன் கலர் ஆக்கிடுவோம். கலர் நல்லா உங்களுக்கு லைட்டாக வேணும்னா கொஞ்சம் கலர் கம்மியாக எடுத்துக்கோங்க. நான் கொஞ்சம் டார்க்காகவே கலர் பண்ணுறேன். தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க, இல்லைன்னா மேலே தெரிச்சிடும். இன்னும் கலர் வரட்டும் கூட கொஞ்சம். அடுப்பு நல்லா ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி போட்டு வச்சுருங்க. இது கலருக்காக மட்டும்தான், வேறு எந்த ரீசனும் இல்லை. அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். நெய் நல்லா காஞ்ச உடனே முந்திரி போட்டு வறுத்து எடுத்துடலாம். முந்திரி நல்லா வறுந்துடுது, இதை அப்படியே எடுத்துருவோம். வாழைப்பழம் அரைச்சி இதை அப்படியே இந்த நெய்யிலே போட்டுடலாம். ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். நல்லா மிக்ஸ் பண்ணினே இருங்க. இப்போ வந்து இந்த கன்சிஸ்டன்சியில் அப்படியே கொஞ்சம் போட்டு போகணும்பா. இதை போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
கலருக்காக தான் நம்ம போடுறோம். உங்களுக்கு நைஸாக வேணும்னா இந்த இதுலேயே எடுத்துக்கோங்க. இல்லை கொஞ்சம் நல்லா திக்காக கடிக்கிற வச்சு கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருந்தால் அல்வா வந்து அந்த இன்னும் கொஞ்சம் திக்காக பண்ணிக்கோங்க. இப்போ வந்து முந்திரி வந்து நெய்யில் வறுத்து வச்சுருக்கோம்ல, அதை போட்டுடுவேன். போட்டு திக்காக வர அளவுக்கு நம்ம கலக்கிட்டே இருக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி இதுதான். இதை அப்படியே வேறு இதெல்லாம் மாற்றிடலாம். பவுல் எடுத்துருக்கேன், அதில் வந்து பட்டர் பேப்பர் போட்டிருக்கேன், போட்டு கொஞ்சம் நெய் மேலே போட்டிருக்கேன். அப்படியே இதில் போட்டுடுவோம். போட்டு லெவல் பண்ணி விட்டுடலாம். நல்லா லெவல் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள், அல்வா நல்லா வந்து கட்டி ஆயிடுச்சு. இது கொஞ்சம் நல்ல ஷார்ப்பாக இருக்கிற கத்தியில் கட் பண்ணிக்கலாம் எடுத்து. பாருங்கள், அப்படி சூப்பராக வந்திருக்குது அல்வா. நல்ல கன்சிஸ்டன்சி கரெக்டாக வந்திருக்குது. இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப நல்லா சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக நல்லா பனானா அல்வா ரெடி ஆகிடுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் விசேஷம் வெள்ளூர் வில்லாக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.